ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு நாம சிம்பிள் அரோமா சமையல்ல மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாருங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியா இருந்துச்சு. மட்டன் அவ்வளோ சாஃப்டா நல்லா வெந்துட்டு மசாலாலாம் இறங்கி அவ்வளோ டேஸ்டியா இருந்துச்சு இந்த பிரியாணி. வாங்க அந்த பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ நாம ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுட்டு இன்னைக்கு நான் குக்கர்ல தான் செய்ய போறேன். அதனால குக்கர் சூடான பிறகு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஆயில் கொஞ்சம் சூடான பிறகு பட்டை, லவங்கம் எல்லாமே பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் ஃப்ரை ஆன பிறகு வெங்காயமும், பச்சை மிளகாவும் சேர்த்து வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க நல்லா வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். பாருங்க இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகுறதுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கோல்டன் கலர் சேஞ்ச் ஆயின்னு இருக்குது. இந்த மாதிரி ஆகுற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நாம இது கூடவே ஃப்ரெஷ்ஷா அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டவ. நல்ல வாசனை வர்றப்போ இதுல நாம காரத்துக்கு மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமா பிரியாணி மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமா மட்டன் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான ஒரு 1 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட மசாலாஸ்ல இருக்கிற பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா ஆயில்ல ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்க இந்த மாதிரி ஃப்ரை ஆகி வந்த பிறகு இப்போ இதுல நாம கொஞ்சமா கர்ட் சேர்த்துக்கலாம். கர்ட் சேர்த்துட்டு ஒரு 2 3 மினிட்ஸ் இதையும் நாம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதுல நாம சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லி, புதினாவை சேர்த்துக்கலாம். பாருங்க புதினாவையும் கொத்தமல்லியும் இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நம்ம ஒரு 2 3 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம். புதினால இருக்கிற ஸ்மெல் எல்லாம் வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த 3 தக்காளியை நம்ம இது கூட சேர்த்துட்டு அது கூடவே தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். சால்ட் சேர்த்துக்கின்னு தக்காளி நல்லா ஃப்ரை ஆகுற வரைக்கும் நல்லா வதங்கி வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்க இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகி வந்த பிறகு கழுவி எடுத்து வச்சிருக்கிற 1/2 கேஜி மட்டனை நம்ம இது கூட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மட்டனை நாம நல்ல ஆயில்ல ஒரு 4 5 மினிட்ஸ் வந்து நம்ம கண்டிப்பா நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். மட்டன் ஆனாலும் சிக்கன் ஆனாலுமே எப்போ செஞ்சாலுமே ஆயில்ல வந்து நம்ம கறியை நல்லா ஃப்ரை பண்ணும்போது தான் அதுக்கான டேஸ்ட் வரும். கண்டிப்பா ஆயில்ல கண்டிப்பா நாம 4 5 மினிட்ஸ்க்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். பாருங்க இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கணும் ஆயில்ல. இப்போ நாம இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். மூடி போட்டு வேக வைக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 4 to 5 மினிட்ஸ்க்கு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். பாருங்க அவ்வளோதான். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதில் நாம ஹாட் வாட்டர் சேர்த்துக்கலாம். ஹாட் வாட்டர் சேர்த்துட்டு ஒரு 10 விசில் விட்டுக்கலாம். கொஞ்சம் இப்போ நாம சால்ட் சரி பார்த்துக்கலாம். காரம், சால்ட் எல்லாம் பார்த்துட்டு இப்போ நாம மூடி போட்டு 10 விசில் விட்டுக்கலாம். அவ்வளோதான் 10 விசில் ஆயிடுச்சு. 10 விசில் ஆன பிறகு இப்போ நாம அரிசி சேர்த்துக்கலாம். மட்டன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ அரிசி சேர்த்துட்டு 2 விசில் விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் சால்ட் பார்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சமா புளி தேவைப்படுது. காரம் கொஞ்சமா அதிகமா இருக்கு. அதனால நான் லெமன் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். லெமன் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு நாம விசில் விட்டுக்கலாம். ஒரு 2 விசில் விட்டோம்னா மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடும். அவ்வளோதான். 2 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நாம ஓப்பன் பண்ணா மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நிஜமாவே சாப்பிட்றதுக்கு நல்லா காரமா, மட்டன் நல்லா சாஃப்ட்டா வெந்துட்டு, அவ்ளோ டேஸ்டியா இருந்துச்சு. இந்த பிரியாணி கண்டிப்பா வீட்ல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நிஜமாவே சாப்பிட்றதுக்கு அவ்ளோ டேஸ்டியா இருந்துச்சு. நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ப்ளீஸ் என் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.